மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கம் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரி வசூலித்து எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பங்கீட்டு தொகையை தருவதில்லை. எப்படி இந்த பகுதியில பிரிட்டிஷ் ஆட்சியிலே இங்கே இருக்கக்கூடிய அரசர்களிடமெல்லாம் வரி வசூலித்து எடுத்துக்கொண்டு போய் பிரிட்டனிலே குவித்ததோ அதே போல இன்று ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி மாநிலங்கள், அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆட்சியிலே இல்லாத அந்த மாநிலங்களை எல்லாம் மிரட்டி அவர்களிடம் இருந்து ஜிஎஸ்டி தொகை வரி என்று வாங்கி கொண்டு போய் அங்கே குவித்து வைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு நமக்கு கிள்ளி தருவதற்கு கூட மனம் இல்லாமல் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்து போராடிய நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனை போல மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அங்கே மக்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது, விவசாயிகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அவர்கள் நமக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம், தலைவர் கலைஞரின் பிள்ளைகள் நாங்கள் என்று அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து பாஜக ஆட்சியை, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும், நீங்க எந்த அளவுக்கு நிதியை முடக்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்திலே சென்னையிலும் சரி, நம்முடைய மாவட்டத்திலும் சரி, திருநெல்வேலியிலும் சரி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனையோ வீடுகள் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்தது. சென்னைக்கு ஒன்றிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்து விட்டு சென்றார்கள். இங்க யாருண்டா? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள். வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, கோயில சுத்தி ஏன் சகதியா இருக்கு, அழுக்கா இருக்கு? ஏன் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவருக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கல? இதுதான் அவருக்கு இருந்த அக்கறை. அவருக்கு எப்பொழுதுமே கோயிலை சுற்றி மழையில எல்லாம் அடிச்சுட்டு போகுது, கோயிலை சுற்றி நிற்கக்கூடிய சகதியை பற்றி கேள்வி கேட்கிறார். கேளுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு எதுல அக்கறை இருக்கோ கேளுங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க இருந்து கிளம்பி போய் இத்தனை அமைச்சர்கள் வந்தார்கள். பிரதமர் இப்பெல்லாம் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்காரு. எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னு தெரியல. நேற்று தமிழ்நாடு, நாளைக்கு தமிழ்நாடு, அடுத்த வாரம் தமிழ்நாடு, போன வாரம் தமிழ்நாடு. எத்தனை தடவை வந்தா என்ன? தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப் போவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை.